ஜென்ரலாக இன்ஃப்ளேஷன்னா என்ன அப்படின்னா, நம்ம வாங்கக்கூடிய பொருட்கள் இருக்குல்ல, அந்த பொருட்களோட விலை வந்து கூடுறது தான் நம்ம இன்ஃப்ளேஷன் சொல்லுவோம். அதாவது நம்ம வாங்கக்கூடிய பொருளோட விலை ஏறிடும், நம்ம பணத்தோட மதிப்பு குறைஞ்சிரும். இன்ஃப்ளேஷனா ஜென்ரலாக பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த இன்ஃப்ளேஷன் நடக்கிறதுக்கு 2 ரீசன்ஸ் இருக்குது. ஒன்று டிமாண்ட், இன்னொன்று சப்ளை. டிமாண்ட்ன்றது தேவை, சப்ளைன்றது விநியோகம். ஸோ டிமாண்ட் சைடு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் வந்து ஒரு ஃபார்மர், நீங்கள் வந்து பையர். நான் வந்து நெல் அறுவடை பண்ணி ஒரு மூட்டை 100 ரூபாய்க்கு உங்ககிட்ட கொடுக்குறேன். இதை நீங்கள் ரெகுலராக மந்த்லி வாங்கிட்டு இருக்கீங்க. திடீர்னுட்டு அடுத்த மாதம் என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இன்னொருத்தர் புதுசாக வந்து நான் 200 ரூபாய்க்கு வந்துட்டு நெல் மூட்டையை வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறப்ப நான் என்ன பண்ணுவேன், 200 ரூபாய்க்கு தான் அந்த மூட்டையை அவர்கிட்ட கொடுப்பேன். உங்ககிட்ட 100 ரூபாய்க்கு நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா எனக்கு 100 ரூபா லாபம். ஸோ அந்த 200 ரூபாய்க்கு வாங்கக்கூடிய பொருளை அவர் என்ன பண்ணுவார்னா, மார்க்கெட்டில் போயிட்டு இன்னும் அதிகமாக காசு வச்சு விற்பார். அப்போ என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா, நம்மள மாதிரியான கன்சியூமர்ஸ் அந்த பொருளை வாங்குறப்ப இன்னும் அடிஷ்னலாக காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ நம்ம வச்சிருக்கக்கூடிய பணத்தோட மதிப்பு என்ன ஆகுது, குறைஞ்சிருது. ஆனால் அந்த ப்ராடக்டோட விலை என்ன ஆகுது, கூடிடுது. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா டிமாண்ட் சைடு நடக்கக்கூடிய இன்ஃப்ளேஷன். இப்போ சப்ளை சைடு வரும். ஸோ மேனுஃபேக்சரிங் சைடு பார்த்தீங்கன்னா ரா மெட்டீரியல்ஸோட காஸ்ட் இன்க்ரீஸ் ஆகிறப்ப அவங்க வந்து விலையை ஏற்றி விற்பாங்க. அப்போ என்ன ஆகும்னா, நம்மள மாதிரியான கன்சியூமர்ஸ் வந்து என்ன பண்ணுவோம்னா, அந்த பொருளை வாங்குறப்ப அதிக விலை கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கும். அப்போ நம்மள பணத்தோட மதிப்பு என்ன ஆகுது, குறைஞ்சிருது. ஸோ இதை தான் நம்ம இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம். அந்த இன்ஃப்ளேஷன் பார்த்தீங்கன்னா மினிமமாக 3% இருந்துச்சு அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கு நல்லது. ரொம்பவே அதிகமாக இருந்துச்சுன்னா டேஞ்சர். ரொம்பவும் கம்மியாக இருந்தாலும் எக்கனாமி வந்து ஸ்டேபிளாக இருக்காது. ஸோ இதே மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு வீடியோவில் பார்ப்போம். Until then, bye.